காவிரி குண்டார் திட்டம் 2008 இது 50 ஆண்டு கால கோரிக்கை. மக்கள் காலகாலமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுக ஆட்சி, கலைஞர் தலைமையில் ஆட்சி 2008 அப்போ இருக்கிற நிதியமைச்சர் அன்பழகன் அவர்கள் ஒரு அறிவிப்பு, இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அறிவிச்சார். அவ்வளவுதான். பிறகு 3 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்தப்போ நிதி எதுவுமே ஒதுக்கல, ஒரு பைசா கூட ஒதுக்கல. அண்ணா திமுக 10 ஆண்டுகள் 2011 இருந்து 21 வரைக்கும் ஆட்சி செய்தது. அந்த 21 கடைசி முடிகிற காலத்துல அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. 14,500 கோடி அடிக்கல் மட்டும் நாட்டினாங்க. நிதி ஒரு பைசா ஒதுக்கல. பிறகு திமுக அப்படி ஆட்சிக்கு வந்தாங்க, 21 வந்தாங்க. வந்து அதுக்கு எவ்வளவு தெரியுமா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க? 364 கோடி. எவ்வளவு தேவைப்படுது? 14,500 கோடியில இவங்க ஒதுக்குனது எவ்வளவு? 364 கோடி ஒதுக்கி அங்க காவேரியில இருந்து குண்டாருக்கு 262 கிலோமீட்டர் காவா வெட்டணும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு வெட்டியிருக்காங்க தெரியுமா? வெறும் 8 கிலோமீட்டர், 3%. 8 கிலோமீட்டர் காவா வெட்டிட்டு இவர் தான் நிதி அமைச்சர். எவ்வளவு மோசடி இல்ல, எவ்வளவு துரோகம். இந்த துரோகத்தை மன்னிக்க முடியுமா?